அதுக்காக நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு கோடி நன்றிகளே எடுக்கிறோம்ப்பா. கிருபையா எங்க கூட நீங்க இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. உங்க பிரசனம் எப்பொழுதும் எங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களை நீங்க நேசிக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. அப்பா உம்மை நாங்க துதிக்கிறோம்னு சொல்லுவோமா? இயேசுவே உம்மை நாங்க ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை நாங்க போற்றுகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் ஆராதிக்கிறதுக்காக தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆமென். அவருக்கு நன்றி செலுத்தணும். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நம்ம சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம ஆராதிக்கணுமா வேணாமான்னு நம்ம யோசிக்க கூடாது. நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம அவரே ஆராதிக்கணும். ஆமென். அப்பா நாங்க உண்மையே நாங்க துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் ஏசப்பா. நாங்க நல்லா இருந்தாலும் உங்களை நாங்க துதிக்கிறோம். அப்ப எங்க சூழ்நிலை ஏசப்பா சாதகமா இல்லைனாலும் நாங்க உங்களை துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆவியானவரே. உண்மை நாங்க துதிக்கிறோம்னு சொல்லுவோமா? உண்மை நாங்க போற்றுகிறோம் ஆவியானவரே. அப்பா உமக்கு கோடி கோடி நன்றிகளே எடுக்கிறோம்ப்பா. அப்பா ஏசப்பா நாங்கள் எங்கே போனாலும் அப்பா தகப்பனே உங்கள் பாதத்தில் வந்து உட்கார்ந்துடணும் ஏசப்பா, உங்கள் பாதத்தில் வந்து அமர்ந்துடணும் ஆவியானவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லுவோமா? அப்பா அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. அப்பா உம்மோட ஏசப்பா நாங்கள் நேரம் செலவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா ஏசப்பா மரியாள் தன்னை விட்டு எடுப்பதால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் நீங்கள் சொன்னீங்களே ஏசப்பா. அப்பா உங்கள் பாதத்தை பிடிச்சு அப்பா ஏசப்பா உங்கள் சமூகத்தில் உட்கார்ற அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் சொல்லுவோமா? இயேசுவே அப்பா உங்க பாதத்துல உட்கார்ற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உம்மோட இன்னும் நேரம் செலவிட எங்களுக்கு கிருபை தாங்க ஆவியானவரே. அப்பா உமக்கு கோடி நன்றிகள் ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி நன்றி. நேசரே திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நன்றி அப்பா. நேசரே திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே அதிசயமே ஆராதனை ஆராதனை ஆவியானவரே. ஆராதனை உம்மல்ல உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்க
ஏசா வல்லவரே வல்லவரே. தேங்க்யூ அப்பா, நல்லவரே நல்லவரே, எங்க வாழ்க்கையில நல்லவரா இருக்கிறீங்க அப்பா, உமக்கு நன்றி. ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. நன்றி ஆவியானவரே, தேங்க்யூ அப்பா. அப்பா உமக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நீரே துதிக்கு பார்த்திரர், நீரே கனத்துக்கு பார்த்திரர் அப்பா. நீர் எவ்வளோ பெரிய தேவனேசப்பா. வானமுக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி தகப்பனே அப்பா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனை அப்பா உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அப்பா நீரே பார்த்திரர் அப்பா, நீரே பார்த்திரர் அப்பா, நீரே பரிசுத்தர் அப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர் நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நல்ல நல்ல சங்கீதம் 24:3-6 வாசிங்க. சங்கீதம் 24:3-6. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், யார் நிலைத்திருப்பான்? சத்தமா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்களேன். யார் நிலைத்திருப்பான்? யார் நிலைத்திருப்பார்? ஆமே. அப்ப ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, யார் நிலைத்திருக்க முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஸோ எல்லாருமே ஓடுறோம் ஓட்ட பந்தயத்தில். அப்படின்னா என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாருமே ஓடுறோம். அதில் சில பேர் தான் நிலச்சிருக்காங்க, எல்லாரும் நிலச்சிருக்கிறதுல. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச போறாருன்னா, யார் நிலைத்திருப்பார்? ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம நிலச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நான் நிலச்சிருக்கணும் ஆண்டவரேன்றவங்க கரங்களை உயர்த்தி, அப்பா நான் நிலைத்திருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க, ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு அதை குறித்து நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். அடுத்த வசனம் வாசிங்க சகோதரி. கைகளில் சுத்தம் உள்ளவனும். கைகளில் சுத்தம் உள்ளவனும். இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து. இருதயத்திலையும் சுத்தம் உள்ளவனுமாய் இருந்து. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும். அப்ப பாருங்க, 2 கையில சுத்தம் இருக்கணும், இருதயமும் சுத்தமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில பேர் கை சுத்தம் இருக்கும், இருதயம் சுத்தம் இருக்காது. இருதயத்தில் என்ன வேணால் நினைப்போம். ஏன்னா யாருக்கும் வெளியில் தெரியாது பாருங்க. மனசில் நினைக்கிறது யாருக்கா தெரியவா போகுது? இதோட கொடுமை மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களே எதையாவது நினச்சிக்குவாங்க. நீங்கள் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன இருக்கும், நம்ம அப்படி எண்ணமே நமக்கு வந்திருக்காது. அப்போ அப்படிலாம் கற்பனை பண்ணிக்குவாங்க. நீ இப்படி நினச்சி தான் இப்படி சொன்னேன், நான் எப்படி நினைக்கவும் இல்லை, எதையும் காய போடவும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சில பேர் நினைவுகள் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை படைச்சிருக்காரு பாருங்கள். நம்மளை காட்டி கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படி தான் ஆண்டவர். ஆமே. மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுவோம்? யாராவது ஒரு குறை நம்மகிட்ட கண்டுபிடிச்சா அதை காட்டி கொடுத்துருவான். அதை போய் மேல் அதிகாரிகிட்ட போட்டு கொடுத்துருவான். அதை போய் ஏதாவது ஒன்று, அதுதான். ஆனால் ஆண்டவர் மட்டும் எவ்வளோ பாவம் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக எதாவது செஞ்சுட்டோம், அதை மூடி மறைச்சு அது பரவாயில்ல, நான் முதுகு பின்னாடி எரிஞ்சிட்டேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி தட்டி கொடுத்து நம்மளை தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம எண்ணங்களை கூட பாருங்கள். சில பேர் வாங்க அப்படின்னு வாய் நிறையா பல்லு நிறையா சிரிப்பு இருக்கும், வாய் நிறையா அப்படியே வார்த்தை இருக்கும், மனசுக்குள்ளே வந்துட்டான்டா அப்படின்னு இருதயத்தில் அப்படி ஏன்டா இந்த பொம்பளை உள்ளே வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க இருதயத்தில் தோன்றும். ஆமாவா? ஆண்டவர் ஒரு மனசாட்சியை சத்தமாக வாய்ஸ் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நம்ம யோசிக்கிறதெல்லாம் சத்தமாக ஏதோ ஒரு வாய்ஸ் சொல்லுதுன்னா யாராவது நம்ம பக்கத்தில் வருவாங்க? ஹல்லேலூயா. யாரும் வரமாட்டாங்க. நீ நினைக்கிற நினைப்பு, ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, போச்சு, நிறுத்த மாட்டேன். ஏதாவது ஒன்று இருதயத்தில் தோணுகிறது பார்த்தீங்களா? அது வெளியில் சத்தம் காட்டாமல் ஆண்டவர் அமைதியாக வச்சுருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அதனால தான் நம்ம வாழ முடியுது. ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ரொம்ப இருதயத்தை அசுசிப்படுத்திடாதீங்க. ஏன்னா இருதயத்தை காண்கிறவர் கர்த்தர்.
ஆமேன்னு சொல்லலாமா? சில காரியங்கள் வரும், அதை தூக்கி எறிஞ்சிருங்க உடனே. ஆமேன். ஆனால் அதையே தியானிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ப்ராப்ளம். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்போ கைகளில் சுத்தம் இருக்கணும், இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். அடுத்து அதுக்கு முன்னாடி மாயைக்கு தன் ஆத்துமாவை ஒப்பு கொடாமலும் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க, எதெல்லாம் மாயை? பிரைஸ் காட். உலகமே, சூரியனும் சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாமே மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஆமேன்னு சொல்லலாமா? சொன்னது யார்? உலக ஞானி. உலகத்திலே பெஸ்ட் ஞானம்னா அவருக்கு தான் ப்ரைஸ் கொடுக்கணும். அவர் சொல்கிறார் எல்லாமே மாயை. ஆமேன்னு சொல்லலாமா? அந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாயை. சுற்றி முற்றி பாருங்கள், உங்கள் நண்பர்கள், உங்களோடு கூட இருக்கிற குடும்பத்தினர் எல்லாருமே மாயை தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மாயைக்கு ஒப்பு கொடாமலும், மாயையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த உலக காரியத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த உலக விஷயமே உங்களை பாதிக்குதுன்னா உங்கள் ஆத்மா சம்திங் ராங்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலக காரியம் நம்மளை பாதிச்சிடக்கூடாது. என்னங்க பண்ணுறது, உலகத்தில் தானே இருக்கோம். ஆமாம் தானே? உலகத்திலையே வச்சுட்டு உலகம் என்னை பாதிக்கக்கூடாதுன்னு எப்படி? அப்படி தானே சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மளை போலவே மனுஷனாய் உலகத்தில் வாழ்ந்து காமிச்சார், வாழ்ந்து காட்டினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் உலகம் பாதிக்கலையே. அவரை நம்பினவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க உலகத்தில் வாழ்ந்து சாட்சியாக மரிச்சு போனாங்களே, அவங்கள பாதிக்கலையே. இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்க நம்மளை மட்டும் ஏன் பாதிக்கணும்? எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டேன்? கரங்களை வேறு ஒரு அல்லையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்கள், உலகம் உங்களை பாதிக்காதபடி காத்துக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள், உலகம் உங்கள் ஆத்மாவை பாதிக்காதபடி. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. உலகத்தினால கரப்ட் ஆகிடக்கூடாது. ஏசு சொல்கிற, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏசு சாப்பிடலையா, தூங்கலையா, எல்லாமே பண்ணார். அவருக்கு அப்பப்போ ராஜ விருந்தெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவர் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஆமே. பசியாக இருந்தார், அவருக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர், வாங்குறதுக்கு ஹோட்டல் போகிறதுக்கு நிறைய பேர், இருக்கிற 12 பேரும் போயிட்டாங்க. ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்க 12 பேரும் ஹோட்டல் போயிட்டாங்க. எங்கே ஹோட்டல் போனாங்களா தெரில, நான் சும்மா 12 பேர் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. பசியாக இருந்தார், சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, அவர் சாப்பிடல. அவருடைய கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையை செஞ்சுட்டு சொல்கிறார், சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்லை, கர்த்தருடைய திட்டத்தை செய்கிறதே என் போஜனம். ஆமேன்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியுமா? அப்பா அதான் சொல்லி கொடுத்தார், உணவை விட கர்த்தரை நேசிக்கணும். ஆமேன். உலகத்தை விட கர்த்தரை நேசிக்கணும். ஆமேன். உன்னை விட கர்த்தரை நேசிக்கணும். அநேகருக்கு நான் அப்படின்ற ஒரு எண்ணம், அதனால தான் தேவனை நேசிக்க முடியல. உங்களை காட்டிலும் கர்த்தரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க வேகமாய். ஆணையிடாமலும் இருக்கிறவனே 4 காரியம் பார்க்கிறோம். யார் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஆமேன்னு சொல்லலாமா? நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வேணும். அதான் நீங்கள் ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் ஆண்டருக்குள்ளே நிலைத்திருக்காமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னா முடியவே முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? தலைகீழே நின்னாலும் முடியாது, உபவாசம் போட்டு உருண்டாலும் முடியாது. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கணும், வசனத்தில் நிலைத்திருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன்னு சொல்லலாமா? யார் நிலைத்திருப்பார்? ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பர்வதத்தில், தேவனுடைய சமூகத்தில் யார் நிலைத்திருப்பான்? ஆண்டவருடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். எப்படி நிலைத்திருப்பார்கள்? இதெல்லாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சங்கீதம் 125:1 வாசிங்க வேகமாய். சங்கீதம் 125:1. மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா எல்லாரும் இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள். ஆமென் சொல்லலாமா?
ஹல்லேலூயா. 2 மரத்துக்கு சண்டை ஃபைட் வந்துருச்சான் தோட்டத்தில். ஒரு மரம் வாழை மரம், இன்னொரு மரம் வந்து பேம்பூ ட்ரீ, அது தமிழில் என்ன, மூங்கில் மரம். மூங்கில் மரம் சரிங்களா. இந்த மூங்கில் மரம் என்ன பண்ணும், வேகமாக வளராது, 5 வருஷம் ஆகும் அது துளிர் விடவே. ஆனால் வாழை மரம் என்ன செஞ்சிடும், வேகமாய் வளர்ந்துடும். அப்போது 2 மரத்தையும் ஒன்றா கொண்டு வந்து நடுறாங்க. இந்த பக்கம் வாழை மரம், இந்த பக்கம் மூங்கில் மரம். அப்போ வாழை மரம் என்ன பண்ணுச்சு, நாளுக்கு நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்து செழித்து காய் விட்டு கொலை விட்டு பூ விட்டு காயெல்லாம் விட்டு வந்து எஜமான் அறுத்துட்டு போயிட்டார். பக்கத்தில் மூங்கில் மரம் இன்னும் துளிரே விடலை. அதுக்கு ஒரே சிரிப்பு, ஒரே கிண்டல் பக்கத்தில் இருக்க மரத்தை பார்த்து. பக்கத்து வீட்டை பார்த்து எப்போ பாரு பார்த்துட்டு இருக்க சில பேர் வேலையே, பக்கத்து வீட்டில் யார் போகிறா, பக்கத்து வீட்டிலேருந்து யார் வரா, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க வீட்டில் என்ன போட்டலாம் உள்ளே போகுது, எதுக்குங்க நமக்கு? பக்கத்து வீட்டுக்கு போனால் எல்லா பொருளையும் பார்க்குறது, அவங்க என்ன வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை பேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய சபையில் தான் நமக்கு அழகாக டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எப்படி வாழ வேண்டும் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. சில பேர் பார்த்துருக்கேன், யாராவது பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு போவாங்க, அந்த கவரில் என்ன இருக்குன்னு எட்டி பார்ப்பாங்க. அது நமக்கு தேவையானதே இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நம்மளை போஷிக்கிறவர். ஆமேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ அதே மாதிரி இந்த மரம் என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்கிற மரத்தை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்குது. நீ வளர்ந்தியா பத்தியா? நான் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கேன் பார். இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு, இது பக்கத்தில் இன்னும் விருத்தி ஆயிடுச்சு, இன்னும் இது கொஞ்சம் கூட என்ன பண்ணலை, துளிர் விடவே இல்லை, அப்படியே இருக்குது மூங்கில் மரம். மூங்கில் மரத்துக்காக ரொம்ப கஷ்டம். அப்படியே இது என்னைக்கும் டெய்லி பார்த்து சிரிக்கும், டெய்லி கிண்டல் பண்ணும். இன்னைக்காவது ஒரு ஜானாவது வளர்ந்தியா, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும். இது வளர்ந்து பார், நான் பார் வளர்ந்து பெரிய ஆளை குட்டியெல்லாம் போட்டிருக்கேன். வாழை மரம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக குட்டி போட்டுரும் இல்லையா? வாழைன்னு வாழ்த்துறாங்கல்ல, தானாக குட்டியெல்லாம் போட்டு என் குட்டி கூட வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நீ பார் நீ இன்னும் வளரலை அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுது. 5 வருஷம் கழித்து அந்த வாழை மரம் 2 தடவை கொலை விட்டு எல்லாம் பண்ணிட்ட பிறகு ஒரு நாள் காலையில் பார்த்தா துளிர் விட்டு கொஞ்சம் தூரம் வந்துருச்சு. உடனே இந்த வாழை மரம் பார்த்துட்டு, என்ன ஒரு நைட்டில் இவ்வளோ தூரம் துளிர்லாம் விட்டு பெருசாக வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல சபாஷ், ஆனாலும் என் ஹைட்டுக்கு நீ என்ன செய்ய முடியாது, வளரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நிந்திச்சிச்சு. திரும்பவும் அதை கிண்டல் பண்ணிவிட்டு விட்டுருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த நாள் வாழை மரம் ஹைட்டுக்கு வந்துருச்சு. என்னது, மூங்கில் மரம். ஏன்னா மூங்கில் மரத்தோட குவாலிட்டி என்னென்னா, அதோட தன்மை என்னென்னா, லேட்டாக 5 வருஷம் ஆகும் துளிர் விட, ஆனால் வேகமாக வளர்ந்துடும். எல்லாத்த விட உயரமாக வளர்கிற மரமும் அதுதான், ஸ்ட்ராங்காக இருக்கிற மரமும் அதுதான், கீழே டீப்பாக ரூட்டு போய் நிலச்சிருக்கிற மரமும் அதுதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அடுத்த நாள் பார்த்தா இதுக்கு ஈக்குவலாக வந்தது, இதுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன ஒரே நாளில், நேற்று தான் பாதி முளைச்ச, சொல்லுவாங்களே நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காளான்னுவாங்களே, அந்த மாதிரி இன்றைக்கி இம்முட்டு பெருசாக வளர்ந்துட்டேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, ஆனாலும் என் ஹைட்டு தான் நீ வந்திருக்க, பார்த்துக்கலாம், பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருச்சு. அடுத்த நாள் பார்த்தா இதை விட ஹைட்டாக வளர்ந்துருமா, வளர்ந்துருச்சு. உடனே வாழை மரத்துக்கு கொஞ்சம் அச்சம். இப்படியே போயிட்டே இருக்கும்போது அது வளர்ந்து எங்கேயோ நிற்கிது. இது இப்படி பார்க்குது, இவ்வளோ வருஷமாக இப்படி பார்த்தது இப்போ எப்படி பார்க்குது. கர்த்தர் அப்படி நம்மளை நடத்துவார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இவ்வளோ வருஷம் இவளை இப்படி தானே பார்த்தேன், இன்றைக்கி என்ன இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். நிறைய பேர் நம்மளை அடித்து அப்படியே தட்டி வச்சுருக்காங்கல்ல கீழவே, கர்த்தர் அப்படியே விட மாட்டார். ஆமே. ஏன்னா அவரில் நிலைத்திருக்கும் போது, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த வேறு கீழே போய் 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 அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அது நிலைச்சிருக்குது. ஒரு நாள் என்னாச்சு, பெரிய புயல் வந்துச்சு, சைக்ளோன். வருதா புயல், வேற என்ன புயல் இருக்குது, என்னென்னவோ புயல், தானே புயல், என்னென்னவோ புயல் வந்துச்சா, கஜா புயல், என்னென்னவோ புயல் பேர் வைக்கிறாங்க. சரி, ஒரு புயல் வந்துச்சு வச்சுக்கோங்க. அப்போ அந்த புயலில் பயங்கர காற்று, பயங்கர வீசி எல்லாம். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, புயல் அடித்து ஓஞ்சு காலையில் விடியும் போது பார்த்தா வாழை மரமும் குட்டிகளும் என்ன ஆயிடுச்சு, படுத்துருச்சு.
ஆனால் நம்ம மூங்கில் மரமும் நிலச்சி நின்றுச்சு. ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஒரே எஜமான் தான், ஒரே தோட்டம் தான், ஒரே நாளில் தான் நட்டாங்க. ஆனால் ஒன்று வாழை மரம், இன்னொன்று என்ன மரம்? மூங்கில் மரம். ஆமேன்னு சொல்லலாமா? வாழை மரம் ரொம்ப என்ன செய்யலை, வேற உள்ள விடலை, சும்மா மேலாக விட்டுட்டு தான் செழிச்சா போதும்னு மட்டும் நினச்சிச்சு. ஆனால் மூங்கில் மரம் என் செழிப்பு முக்கியம் இல்லை, ஆழம் முக்கியம்னு ஆண்டவருக்குள்ளே உள்ளே போய் 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 நிலச்சிருந்தது பாருங்க. ஹல்லேலூயா. ஒரே மாதிரி புயல் வந்துச்சு, ஒரே மாதிரி காத்தெடுத்துச்சு, ஆனால் நிலச்சிருந்தது ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்த வேர்விட்ட மரம் தானே தவிர மேலாப்பில் படர்ந்து தன் அழகை வெளிப்படுத்தின வாழை மரம் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில் வேர்விட பழகி கொள்ளுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, வேர் விடுங்க. அப்படி தோளில் தட்டி சொல்லுங்க, வேர் விடுங்க நல்லா. ஆமே, நல்லா ஆழமாய் ஆழமாய் சொல்லுங்க, ஆழமாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமே. சரி, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம், சங்கீதம் 23 கடைசி வசனம். பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். நீடித்த நாட்களாய், சத்தமாக சொல்லுங்க, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சத்தமாக தான் சொல்லுங்களேன். நான் எங்க நிலைச்சிருப்பீங்க சொல்லுங்க? கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நிலைச்சிருப்பீங்களா? ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் வீட்டில் இல்லைங்க, எங்கே நிலைச்சிருக்கணும்? கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருக்கணும். ஆமேன். ஏதோ வந்தோம், ஏசு நம்ம ஊழியத்துக்கு வந்தோம், நல்லா இருந்துச்சுங்க, ஏதோ நன்மை நடந்துச்சு, அதோடு போயிடலாம் இல்லை, நிலைச்சிருக்கணும் கர்த்தருடைய வீட்டில். கர்த்தருடைய வீடு தான் ஆலயம், கர்த்தருடைய வீடு தான் சபை. சபையில் நிலைத்திருக்கிறீங்களா? சபையில் நீங்கள் என்னைக்கு நிலைச்சி இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களை ஸ்திரப்படுத்திக்க முடியும், உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வாழ்க்கையில் புயல் வருகிறது சகஜம். ஆமேன். போராட்டம் வருகிறது சகஜம். வாழ்க்கைனா போராட்டம் தான் இருக்கும். ஆண்டவரே சொல்லிட்டார்ல, உலகத்தில் உங்களுக்கு ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன்னு சொல்லலாமா? இதை மறந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? அநேகர் இதை சொல்லி கொடுக்குறதே இல்லை. உலகத்தில் உபத்திரமே வேணாம், நீ ஆண்டவர் பிள்ளையா, உனக்கு நன்மையாகவே செய்வார், அப்படிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் தீமை செய்ய மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் கொடுக்க போது நம்ம வாங்கிக்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னொன்று, இம்மைக்காக இல்லை, மறுமைக்காக நம்ம அவர்கிட்ட வரோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வேதத்தில் நிலைத்திருக்காமல் போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேரை சொல்ல முடியும். இயேசு கூடவே இருந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணலை, நிலைச்சிருக்கலை. அப்புறம் நிறைய பேர், சவுல் முதல் ராஜா நிலைத்திருக்கலை. அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம், கேயாசி நிலைத்திருக்கலை. சாலமோன் தேவாலயத்தையே கட்டினா, ஆனால் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கலை. எவ்வளோ ஒரு வருத்தமான காரியம் பாருங்க. ஸோ சேட். சிம்சோன், நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்காமல் போனதை நம்ம பார்க்க முடியுது. இன்னும் ஏன் ஏலியின் பிள்ளைகள் நிலைத்திருக்கலை, ஆரோனின் பிள்ளைகள், பாஸ்டர் சன் நிலைத்திருக்கலை. ஆனால் நம்ம நிலைச்சிருக்கிறோன்னா அது அவருடைய கிருபையே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கும் என் மக பாடுறத பார்த்து இது பண்ணுறத பார்த்து ஊழியக்காரவங்க அவ்வளோ ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் பிள்ளைய நல்லா வளர்த்துட்டீங்க. நான் நினச்சேன், ஆண்டவர் வளர்த்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நிலைக்க பண்ணியிருக்கிறார். அண்ணன் போன தடவைன்னு சொல்லிட்டு போனாங்களே, இது சும்மா வளர்றது முக்கியம் இல்லை, ஆவிக்குள்ளே வளரணும், ஆத்மாவில் வளரணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு
மகிமை உண்டாகட்டும். அப்போது வேதத்தில் நிலைத்திருக்காத ஆட்களும் இருக்காங்க, நிலைத்திருக்க ஆட்களும் இருக்கிறாங்க. தாவீது நிலைத்திருந்தார், ஆபிரகாம் நிலைத்திருந்தார், சொல்லிக்கிட்டே போகலாம், லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே வரும். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்களும் நானும் அதை ஃபாலோ பண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிலைத்திராமல் போனவங்களை ஃபாலோ பண்ணிடாதீங்க, நிலைத்திருக்கிறவர்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு ரெண்டுத்தையுமே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வேதத்தோட மேட்ச் ஆகுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதில் வேதத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர உலகத்தில் கூகுளில் கிடைக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எல்லாத்தோட ஆன்சரும் கூகுளில் கிடைக்காது. பைபிளில் எல்லாத்துக்கும் ஆன்சர் உண்டு. எல்லா கேள்விகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் வேதத்தில் மாத்திரமே உண்டு. ஆமேன்னு சொல்லலாமா? தேங்க்யூ ஜீசஸ். சரி, எதில் நாம் நிலைத்திருக்கணும்னு பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போமா? எதில் நிலைத்திருக்கணும்? 3 பாயிண்ட். எப்போவுமே 3 பாயிண்ட் கொடுக்குறது, 3 பாயிண்ட் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. எதில் நிலைத்திருக்கணும்? 4 இல்லை, மன்னிச்சிடுங்க, 7 வாசிங்க. 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, நான் கேட்குறேன், ஏன் எனக்கு இன்னும் பதில் வரல இருக்கா? சில பேருக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன் ரொம்ப வருஷமா, ஆனால் எனக்கு பதில் கிடைக்கல இருக்கா மனசில்? அப்போ வார்த்தை தெளிவாக வருது, நான் உங்களிலும். அப்படின்னா என்ன? நீங்கள் என்னிலும், நான் உங்களிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரணும்னு அவசியம் இல்லை. ஆமாவா? நம்ம ஜெபிச்ச உடனே ஆண்டவர் கொடுத்துறதுக்கு நம்ம என்னத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தோம்? ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாருன்னா சட்ட புஸ்தகத்தின்படி கொடுக்குறாருன்னு அர்த்தம். இந்த சட்ட புஸ்தகத்தின்படி என் வாழ்க்கை இருந்துச்சுன்னா என் ஜெபம் கேட்கப்படும் என்ற அர்த்தம். அநேகருடைய ஜெபம் ஏன் கேட்கப்படலை? ஏன் எல்லாம் ஊழியக்காரங்கிட்ட வராங்க? ஏன்னா நம்ம வாழ்க்கையை பார்த்து தான் கர்த்தர் பதில் கொடுப்பாரே தவிர நம்ம வாயில் வர வார்த்தையை பார்த்து அல்ல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறது வாழ்க்கை இல்லைங்க, வசனத்தின்படி வாழ்கிறது தான் வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது. இந்த வேத வசனம் சாதாரணது இல்லை. இந்த வேத வசனம் மகிமையின் புஸ்தகம். சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் எடுத்துகிட்டு வர புஸ்தகம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் யூஸ் பண்ண வேண்டிய புஸ்தகம் வேத வசனம். ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் 23 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கார். பாக்கெட்டில் பைபிள் வச்சுருப்பாராம், பாக்கெட் பைபிள். எவ்ரி 15 minutes பைபிள் எடுத்து வாசிப்பாராம். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேதத்தை எடுத்து. அந்த மனுஷன் எத்தனை தடவை வேதம் வாசி முடிச்சுப்பாரு பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், எத்தனை முறை வாசித்தாலும் இதை வாசிக்கும் போது நம்ம ஆத்மாவில் ஒரு உயிர்ப்பிக்கிறது வசனத்தில் மட்டும்தாங்க உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் போய் சினிமா தேட்டருக்கு போயிட்டு வந்தாலோ பீச்சுக்கு போயிட்டு வந்தாலோ உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் உட்காந்து நல்ல சொந்தக்காரங்களை சுற்றி பேசினா ஆறுதல் கிடைக்காது, சந்தோஷம் வராது. வேத வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் உங்களுக்குள்ள சந்தோஷம் பொங்கி வரும். ஆமேன்னு சொல்லலாமா? சமாதானம் கிடைக்கும், ஆறுதல் அடைவீர்கள். சகல விதமான ஆறுதல்களின் தேவன் அவருடைய வார்த்தை தாங்க. அது நமக்குள்ளே நிலைச்சிருந்தா மட்டும்தான் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். தெளிவாக சொல்லுது, எப்போ உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படும்? வசனத்தின்படி. வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால். நிறைய பேருக்கு வசனம் வருது, வந்துட்டு போயிடுது. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வசனத்தை கேட்குறீங்க, அது நிலைச்சிருக்கலையே. ஆண்டவர் என்ன சொல்கிறா? நீ நிலைச்சிரு வசனத்தில். வேத வசனம் சாதாரணது இல்லை, வேத வசனம் பயங்கரமானது. சங்கீதம் 19ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 7-11 வாசிங்க. சங்கீதம் 19 7-11 வேகமாய். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா. உங்க கண்ணு குருடா இருக்குதா?
உங்கள் கண் அப்படியே சொருகி இருக்குதா? உங்கள் கண்ணு கண்ணீரினால் நிறைந்திருக்குதா? உங்கள் கண்ணை தெளிவாக்குறது வேத வசனம் மாத்திரமே. ஹல்லேலூயா. வேத வசனம் தான் கண்களை தெளிவாக்கும். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானதுமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? 11ஆம் வசனம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். எல்லாம் 10ஓட முடிச்சுக்குவாங்க. 11 பார்க்கணும். ஆமென். அன்றியும் வேதம் விலையேற பெற்றது, வேதம் டேஸ்டானது, வேதம் ருசியானது, ஹனியை விட ருசியானது, எல்லாம் ரைட்டு. அன்றியும் உங்க வசனத்தினால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஆமென் சொல்லலாமா? அந்த எச்சரிப்பின் சத்தம் நமக்கு வேதம் தாங்க கொடுக்கும். வாழ்க்கையில் எப்படி வேணால் போகலான்றது வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் போகணுன்ற வரமுறையை ஆண்டவர் முகமுகமாய் தரிசித்து மோசைக்கு கட்டளையாக கொடுத்துருக்கிறது படி தான் நம்ம வாழணும். ஆமென் சொல்லலாமா? அவருடைய நியாயங்கள், அவருடைய நியமங்கள், அவருடைய நியாயப்பிரமாணங்கள் அதெல்லாம் நம்ம கை கொள்ளணும்னா கிறிஸ்து நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை பேர்த்து ஒரு அலையிலே சொல்லலாமா? யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே அந்த வார்த்தை ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்ன்றது ஆதியாகமம் 1:1. ஆனால் யோவான் 1:1 பார்க்குறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆமென் சொல்லலாமா? 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி. கரங்களை தட்டுவோமா? இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் நடமாடினார் பாருங்க. இந்த உலகத்தில் நடமாடி நம்மளுக்காக பிட்கப்பட்டார். ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுக்கும் போது அவர் பிட்கப்பட்ட சரீரத்தையும் அவர் நமக்காக புளியப்பட்ட அந்த ரசத்தையும் பானம் பண்ணி அவர் ஜீவிக்கிறார் என்பதை தெரியப்படுத்துகிறதாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென் சொல்லலாமா? நிறைய பேர் அதை அசட்டை பண்ணுறாங்க. மாதத்தில் ஒரு முறை இருக்க கம்யூனியன் கூட அநேகர் எடுத்துக்கொள்ளலை. வேதனையான நீங்கள் கம்யூனியனை நீங்கள் வெறுத்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆண்டவர் எக்கால சத்தம் ஊதும் போது ஆண்டவர் கரெக்டாக சொல்ல, இது புதிய உடன்படிக்கையான என் ரத்தம் சொல்கிறார், இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள், கடைசி நாளில் அவனை உயிர்ப்பிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ அப்பமும் ஒரு ரத்தத்தையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பானம் பண்ணும்போது அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தகுதிப்படணும். முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? வார்த்தைக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். முதல் பாயிண்ட் சத்தமா சொல்லுங்க. எதுல நிலைச்சிருக்கணும்? வார்த்தையிலே நிலைத்திரு. சத்தமா சொல்லுங்க. வார்த்தையிலே நிலைத்திரு. வார்த்தை வேதம் சொல்லுது, வார்த்தை என்பது விதை போல. ஆமென். வார்த்தை என்பது ஒரு கண்ணாடி போல நம்ம முகத்தில் இருக்கிற அழுக்க காமிக்கும். நம்ம எப்போவுமே பர்ஃபெக்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆமென் சொல்லலாமா? ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே இம்பர்ஃபெக்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? நல்லா கவனிங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே பர்ஃபெக்ட்டு. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இம்பர்ஃபெக்ட். இயேசுவே சொல்கிறான், என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தால் கூட, பெரிய பெரிய ஊழியக்காரனாக இருந்தால் கூட, நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் த வேர்ல்டு. கர்த்தர் ஒருவர் தான் பர்ஃபெக்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அது கண்ணாடி மாதிரி வார்த்தை. அப்புறம் வார்த்தை என்பது லைட். ஆமென் சொல்லலாமா? அது வெளிச்சம், அது ஒளி. வார்த்தை என்பது ஸ்வாட், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். வார்த்தை என்பது மன்னா, அனுதினமும் புசிக்க வேண்டிய ஆகாரம், நம்ம போஷிப்பு. வார்த்தை இவ்வளோ பெரிய மகிமை உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கணும். ஆண்டவரே சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரை எடுத்து வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9-10.
யோவான் 15:9-10. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முதல்ல பார்த்தோம், எதுல நிலைச்சிருக்கணும்? வார்த்தையில நிலைத்திருக்கணும். ரெண்டாவது அன்பில் நிலைத்திருக்கணும். அடுத்த வசனம் 10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால். எப்படி அன்பில நிலைச்சிருக்க முடியும்? அவருடைய கற்பனையை கைக்கொண்டால். ஆமேன் சொல்லலாமா? அவருடைய பிரசங்கத்தை கேட்டால் இல்ல, அவருடைய வார்த்தையை வாசிச்சால் இல்ல, அவருடைய வார்த்தையை கை கொண்டால் அப்பதான் அன்பு உங்களுக்குள்ள பூரணப்படும். ஆமேன். தொடர்ந்து என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் இல்ல, அடுத்து 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. கற்பனை, இதுதான் பெரிய கட்டளை, இயேசு கொடுத்த ஒரே கட்டளை. அடுத்து ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக, ஒரு ஃப்ரெண்டுக்காக, என்னன்னா உங்க மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கிலும் அதிக அன்பு ஒருவரிடத்தில் உள்ள எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது யாரு? ஹல்லேலூயா. உங்க அம்மா அப்பா ஜீவனை கொடுக்க முடியுமா? உயிரை வேணா எடுத்துருவாங்க. ஜீவனை கொடுத்தது அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பை மட்டும் தான். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. கூட படிக்கிறவங்க உங்களுக்காக ஜீவனை கொடுக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம்தான் அதிகமான அன்பு. ஃபாதர் அழகா பாடுறார், அன்பு கூறுவேன் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சொல்லுவோமா? அன்பு கூறுவேன் க்ளோரியப்பா இன்னும் அதிகமாய் ஜீசஸ் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். போதும், ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க, 21 வரை. 1 யோவான் 4:18 இருந்து 21. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் எங்க பார்த்தாலும் பயம். இருட்டுல இருந்தா பயம், ஆண்டவர் இருந்தாருன்னா அன்பு இருக்கு. அன்பு இருந்தா பயம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லலாமா? எதிர்காலத்தை குறித்த பயம், என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கே, என்னவா மாறுமோ, நான் இப்படி ஆயிட்டேனே, இப்படி நடந்துருச்சே, என்ன பண்ணமோ, இதெல்லாம் பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. ஒன்று அன்பு இருக்கணும். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒன்று என்ன இருக்கணும்? இல்லைன்னா பயம் இருக்கணும். சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்க. ஒன்று அன்பு இருக்கணும், இல்லைன்னா பயம் இருக்கணும். என்ன இருக்கு உங்ககிட்ட? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பயம் இருந்தால் அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் அன்பு இருக்கணும்னு சொல்லலைங்க, அன்பில் நிலைத்திருக்கணும்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் அன்பாக தான் இருக்கீங்க, ஆனால் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறது தான் பெரிய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அன்பில் நிலைத்திருங்கள். நான் அன்பாக இருக்கிறேன்ல, என்னை போல நீங்களும் அன்பாக இருங்கன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. ஒருவரின் ஒருவர் அன்பாக இருங்கள். ஒரு ஆடு கீழே வந்துச்சுன்னா இன்னொரு ஆடு அதை தூக்கி விடணும். அது அன்பு. நல்லா விழுந்தியா, அப்படி தள்ளி எட்டி ஒதிச்சு நல்லா விழு. சில பேர் அப்படி மிதிச்சுட்டு மேலே ஏறி போயிடுவாங்க. கரெக்டு தான். உலகம் அப்படி தான் இருக்குது. ஆமாம், உலகம் அப்படி தான் இருக்குது. மிதிச்சுக்கிட்டு மேலே ஏறுறதான் உலகம். ஆண்டவருடைய அன்பு இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்குள்ள அன்பு நிலைத்திருந்தால், உங்களுக்கு அவங்க தீமை செய்யலாம், பரவாயில்ல, நீங்கள் நன்மையாகவே செய்யுங்களேன். மதர் தெரேசா அழகா சொல்கிறாங்களா, தீமை செய்கிறவங்க மற்றவங்களாக இருந்தாலும் நன்மை செய்கிறவர்கள், அன்பு செய்கிறவர்கள், அன்பு காட்டுகிறவர்கள் நீங்களாக இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாம். அவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, அவங்க என்னை இப்படி பேசிட்டாங்களே, அவங்க என்னை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டாங்களே, வேதனைப்படுத்திட்டாங்களே, எல்லாம் ரைட்டு.
நீ என்ன செய்ய போகிற பதிலுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அன்பில் நிலைத்திருந்தீங்கன்னா, அது கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நிலைத்து, இயேசு கிறிஸ்து நல்லவங்களுக்காக சிலுவை மரணத்தை எடுத்துக்கல. நீங்கள் நல்லவங்கன்றதுக்காக தான் உங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் தொங்குனார். நீங்கள் நல்லவன்றங்களுக்காகவா உங்களுக்கு ரத்தம் சிந்தினார்? நீங்கள் அயோக்கிய காரியம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் போது, நம்ம ஆண்டவர் விட்டு விலகி இருக்கும் போது, துன்மார்க்கமாய் வாழும் போதே நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். ஆமென் சொல்லலாமா? ஒருவேளை சிநேகிதனுக்காக ஒருத்தன் உயிரை கொடுக்கலாம், தலைவனுக்காக உயிரை கொடுக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து துன்மார்க்கனுக்காக, பாவிக்காகவும் உயிரை கொடுத்தாருன்னா அதை விட அதிகமான அன்பு உலகத்தில் இல்லை. ரோமர் 5:5 சொல்லுது, அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. இருதயத்தில் கவி சொல்லுங்க, தேவனுடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், தான் கண்ட சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எவ்வளவு அழகா கொஸ்டின் கேட்கிறாரு பாருங்க. ஆமென் சொல்லலாமா? நீ பார்க்குற உன் சகோதர சகோதரியே நேசிக்க முடியலையே, காணாத கடவுளை எப்படி நேசிப்ப? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் காசு பணம் யாருக்கும் கொடுக்க வேணாங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், மற்றவங்களுக்காக உடல் உழைப்பு செய்யலாம். அவங்க என்ன எனக்கு செஞ்சாங்க, நான் திரும்ப செய்கிறேன். அவங்க 100 ரூபா 101 ரூபா மொய் கொடுத்தாங்க, நானும் 101 ரூபா மொய் கொடுப்பேன். அவங்க 500 ரூபா கொடுத்தாங்களா, எழுத நோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். அதே திருப்பி செய்கிறது. அவன் 10 வருஷம் முன்னாடி செஞ்சுருப்பான். நீ 10 வருஷம் கழித்து அதே செஞ்சனா என்ன அர்த்தம்? ஜனங்களுக்கு எப்படி பாருங்கள் மைண்டு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்படி வேணாம். டிட் ஃபார் டாட்லாம் கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம செய்கிறது கர்த்தருக்காக செய்யணும். எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? 2 கற்றுக்கொண்டோம். என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்? வேகமாக சொல்லுங்கள். வார்த்தையிலே நிலைத்திருங்க, அன்பிலே நிலைத்திருங்கள். எடுத்து இன்னொன்று வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் முழு சாப்டரும் அன்பை குறித்து தான் இருக்குது. எபிரேயர் 13:1 சொல்லுது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. உங்கள் சகோதரனா உங்கள் கூட பிறந்தவங்களை மட்டும் நினைக்காதீங்க. பக்கத்தில் உட்காந்துருக்க எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். ஆமேன்னு சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் நம்மளாம் யார்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நம்மளாம் யார்? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுவாமி விவேகானந்தர் அதை தான் வசனத்துலேருந்து பிடிச்சிக்கிட்டு தான் எல்லாரும் அந்த காலத்தில் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க கூப்பிடும் போது. குட் மார்னிங் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வேதத்தை படித்து போய் நின்னாராம், குட் மார்னிங் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னாராம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த வார்த்தை பேசப்படுது. அவர் நிறைய வேதத்தை ஆராய்ந்து படித்து இயேசு கிறிஸ்தை பற்றி ஒரு காவியமே ஒரு இதுவே எழுதியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து வாசிப்போம். யோவான் 15:11. சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷத்துல நிலைத்திருங்கள். முதல்ல வார்த்தையில் நிலைத்திருக்கிறதையும் செஞ்சிடலாம் சில பேர். 2வது அன்புல நிலைச்சிருக்கிறதையும் கஷ்டப்பட்டு செஞ்சிடலாம். அடுத்தது வருது ஒன்று, சந்தோஷத்தில். ஹல்லேலூயா. எப்போங்க சந்தோஷம்? பாக்கெட் நிறைய காசு இருந்தா சந்தோஷம். அதான் சொல்கிறார், திராட்சை ரசம் பெருகி இருக்கிற காலத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தரிடத்தில் கண்டேன். பவுலும் சீலாவும் ஜெயிலில் கட்டி போட்டு தொழுமரத்தில் தலைகீழ தொங்க விட்டுட்டு இருக்கும்போது பாட்டு பாடினாங்களாங்க. எங்கேருந்து பாடியிருக்காங்க? எப்படிங்க பாடினாங்க? உள்ளே இருக்கிற சந்தோஷம். சந்தோஷத்தினால சங்கீதம் பாடுங்கள்னு இருக்கு. ஆமென். சந்தோஷம் வந்தால் சங்கீதம் பாடு. சும்மா பாட்டு வராது. சந்தோஷமாக இருந்தால் ஒரு பாட்டு வரும். அப்போது ஜெயிலில் தொழுமரத்தில் கட்டி அடித்து ரத்த காயத்தோடு இருக்கிறதுக்கு பாட்டு எப்படி வரும்? உள்ள என்ன இருக்குது? அது எப்படி இருக்குது?
நிலைத்திருக்கிறது. தட்டுவோமா கரங்களை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு மாச கடைசி ஆனாலும் சந்தோஷம் போயிடுது, போச்சு, சந்தோஷமே இருக்காது. 20ஆம் தேதிக்கு மேலே எரிச்சல், வெறுப்பு, கேட்டதுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் அது இல்லை இது இல்லை, வீட்டில் அது இல்லை இது இல்லை. நீ தான் சரியில்லைன்னு புருஷன் சொல்லுவார், பொண்டாட்டி சொல் நீ தான் சரியில்லை, நீ ஒழுங்காக செலவு பண்ணல, உன் கை பாரு உனக்கு ஓட்டை இருக்குது, நீ தான் செலவு பண்ணுற. சந்தோஷத்தில் நிலைத்திருக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காசு பணமா, வெறும் காசு பணமா உங்கள் சந்தோஷத்தை நிர்ணயம் பண்ணுறது? வெறும் பொருளா, வீடு வசதியா, இல்லைன்னா செல்வமா, இல்லைன்னா பெரிய உத்தியோகமா உங்கள் சந்தோஷத்தை நிர்ணயம் பண்ணுறது? இல்லைங்க. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த சந்தோஷத்தை நிறைவாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுங்க, நிறைவான சந்தோஷம். சத்தமாக சொல்லுங்களேன். குறைவான சந்தோஷம் வச்சுருக்கீங்க, எப்படி இருக்கணும்? நிறைவான சந்தோஷம். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பாருங்க, நிறைவான சந்தோஷம். ஆமேன். அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? நிறைவான உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும். சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4 சீக்கிரம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு. ஆமேன். மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டு சொல்லுங்க. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5:12. மத்தேயு 5:12 சீக்கிரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சீஷர்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட இயேசுகிட்ட ஓடி வந்து சந்தோஷப்பட்டு, இயேசுவே உம் நாமத்தில் நாங்கள் சொன்னால் பிசாசு ஓடுது, சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏன்பா பிசாசு ஓடுதுன்னு என்ன செய்யாத, சந்தோஷப்படாத, உன்னோட பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது நினச்சி சந்தோஷப்படு. பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் என்ன தெரியுமாங்க? எனக்கு ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு, இன்னைக்கு மரிச்சால கண்ணை முன்னால அவருடைய பாதத்தில் கண் விழிப்பேன்ற சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் இல்லை. மற்ற மார்க்கம் இந்த சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை. வாழ்கிற வரைக்கும் தான். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், மற்ற மார்க்கத்தில் எல்லாருமே இந்த உலகத்துக்காக தான் தேடினான் கடவுளை. கடவுளே எனக்கு அதை செஞ்சு கொடு, கடவுளே என் குடும்பத்தை காப்பாற்று, என் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலையை கொடு, இதே தான். இல்லை, ஆண்டவர் மேலானதை நமக்கு வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த பரலோக பாக்கியம், பரலோகத்தில் எப்படி இருப்போம் எல்லாத்தையுமே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. உலகம் எப்படி அழிய போகுது எங்கேயுமே கிடையாது. இந்த வேத புஸ்தகத்தில் மாத்திரம்தான் உலகத்தின் நிறைவு, புதிய வானம் புதிய பூமி எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி யுத்தம், அர்மகதா யுத்தம் வரைக்கும் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சத்தியம். ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும். 12ஆம் வசனம் படிச்சிங்களே, அதுக்கு முன்னாடி வசனம் 10, 11 படிங்க. எப்போது சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்? சீக்கிரம் படிங்க. மத்தேயு 5, 10, 11. தேங்க்யூ ஜீசஸ். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்து, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் பலவிதமான தீமையான வார்த்தைகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், உங்க பேர்ல பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்புறம் தான் சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்போ சந்தோஷப்படணும்னா, பெரிய ப்ரைஸ் எனக்கு கிடச்சிருச்சு, எல்லாரும் கை தட்டினாங்க, அதுக்கு எதுக்குங்க சந்தோஷம்? அது எல்லாருக்குமே வருமே. அதுக்கு எதுக்குங்க புதுசாக நீங்கள் ரசிக்கப்படணும்? அதுக்கு எதுக்குங்க நீங்கள் ஆண்டவர் பிள்ளை? அது எல்லா அஞ்ஞானிகளும் செய்கிறாங்களே, எல்லாருக்குமே சந்தோஷம் வருமே. பாக்கெட்டில் காசு இருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம் வருமே. அந்த சந்தோஷம் இல்லை கர்த்தர் சொல்கிறது. எல்லா நாளிலும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும்? அப்பா நான் எப்பொழுதும், சத்தமாக சொல்லுங்க, எப்பொழுதும் சொல்லுங்க, வாழ்வானாலும் தாழ்வானாலும் எவ்வேளையிலும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா.
அதனால தான் பவுல் சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமான காரியம் கேட்டால் மட்டும் இல்லைங்க, எப்பவுமே துக்கமான காரியம் கேட்டாலும் சந்தோஷமா இருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எங்க திடீர்னு மரண செய்தி கேட்டால் அப்படிங்க சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, ஒரு நாள் அவங்கள பார்க்க போகிறோம். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தால் அவங்கள பார்க்க போகிறோம். ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தால் நமக்கு பாரம் வரணும், அந்த ஆத்மா நரகத்துக்கு போதேன்னு பாரம் வரணும். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? எப்போ சந்தோஷம்னா, சந்தோஷமான சூழ்நிலையில் மட்டும் இல்லை, சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? பிசாசுடைய பெரிய டார்கெட் என்ன தெரியுமா? உங்கள் சந்தோஷத்தை திருடணும். ஒரு ஆமேன் தான் வந்துச்சு. ஹல்லேலூயா. பிசாசோட பெரிய டார்கெட் என்ன? உங்கள் சந்தோஷத்தை திருடணும். ஸ்ட்ரா போட்டு உரியிற மாதிரி உறிஞ்சிருவான். அதுக்கு என்ன செய்யணுமோ அவன் செய்வான். ஆனால் கர்த்தர் நல்லவர். அந்த சந்தோஷத்தை நமக்குள்ள மீண்டுமாய் உருவாக்க, மீண்டுமாய் அதுக்குள்ள நிலைத்திருக்க செய்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி 3 காரியம் கற்றுக்கொண்டோம். வேகமாக சொல்லுங்க, என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்? வார்த்தையில் நிலைத்திருக்கணும், அன்பில் நிலைத்திருக்கணும், சந்தோஷத்தில் நிலைத்திருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எழுப்பி நிற்போமா தேவ சமூகத்தில்? அப்பா, உங்கள் சமூகத்தில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை தாங்க. யார் நிலைத்திருப்பான்? யார் என் பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருக்காக நிலைத்திருக்க கூடும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தையில் நிலைத்திருப்போமா? அன்பில் நிலைத்திருப்போமா? சந்தோஷத்தில் நிலைத்திருப்போமா? சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே,